நீ யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காத மிகப்பெரிய ரகசியங்கள் உட்பட எல்லாம் தெரியும். உள்ளுக்குள்ள தீயா எரிஞ்சிட்டு இருக்கும் போதும் மத்தவங்க முன்னாடி சிரிச்சு பேசிட்டு இருக்கிற உன்னோட இந்த திறமைய என்னால பாராட்டாம இருக்க முடியல. நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி என்ன ஒரு தைரியம் பா. அப்புறம் உங்க 5 பேரை தவிர இந்த விஷயம் தெரிஞ்ச இன்னும் ஒரே ஒரு ஆள், ரவுடி சங்கர். அவன் ஏற்கனவே பரலோகம் போயிட்டான். நான் தான் சொன்னல, எனக்கு எல்லாமே தெரியும். இந்த விஷயத்த வேற யார்கிட்டயாவது சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லிட்டா உங்க வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப் தான். எல்லாரோட லைஃப்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் தி எண்ட். நீங்கெல்லாம் பாவம் இல்ல, ரொம்ப பாவமா இருக்கிற உங்களை சோதிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் வேண்டாம்னா ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன். நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ செய்யணும். புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்ல மாட்டேன். இல்லனா சச்ச நடந்துப்ப. அப்புறம் நான் உனக்கு கால் பண்ணங்கிற விஷயத்த உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ போலீஸ் கிட்டயோ யாருக்கிட்டையாவது சொன்ன என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. Excuse me, sir. 1 second. Hello. வேண்டாம் பாலு, நான் வர லேட் ஆகும். ஹோட்டல்ல டீ மீட்டிங் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. வேண்டாம் பாலு, நீங்க பிக்கப் பண்ண வர வேணாம், நானே வந்துடுறேன். ஆ சாரி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நானே அப்புறம் உன்னை நேரில் மீட் பண்ணி கேஷை வாங்கிக்கிறேன். எவ்வளோ லேட் ஆனாலும் கால் பண்ணுவேன், கண்டிப்பா வருவேன். அத்தை, அத்தை, இவ சொல்றத நீங்க கேட்டீங்களா? நடந்துக்கிறா பாரு. அவ சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? நீ உன் குழந்தையும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாதீங்க. எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நான் எதுவுமே பண்ணல. என் லைஃப்ல பிரச்சனை உண்டாக்காதீங்க. ஹே, நீ ஏதாவது பண்ணியா இல்லையாங்கிறதுல பிரச்சனை. நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லுவேனாங்கிறது தான் பிரச்சனை. ஒருவேளை நான் யார்கிட்டயாவது சொல்லிட்டா பூ மாதிரி இருக்கிற உன்னோட வாழ்க்கை வாடி போயிடும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஹேய், நிறுத்துடி. நான் எதுவும் கேட்கறதா இல்ல. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும், புரிஞ்சுதா?
எப்படியும் நீ என் கண்ட்ரோல்ல இருக்க. உன்னோட அழகு கெடாம நீ பாத்துக்கிட்டா போதும். ச்சீ. நான் நினைச்சதை சாதிச்சுட்டு. அம்மாடி இங்க வாமா. ஹலோ, என்னம்மா பண்றாங்க? ஹலோ, ஹேய் பேசு. ஹலோ ஹலோ. நீ சாப்பிட வரலையாமா? இதோ இப்பவே வரேன். ஆ லைன்ல இருக்கியா? ஹலோ. ஏய், கட் பண்றேன். ஹலோ. மொபைல் ஆஃப் பண்ணிட்ட. இருந்தாலும் போனை நீயே எடுத்தது நல்லதா போச்சு. வேற யாராவது எடுத்திருந்தா நான் யாருன்னு சொல்ல வேண்டி இருந்திருக்கும். சி, பேசிட்டே இருக்கும்போது போனை கட் பண்ற. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண பெரிய புத்திசாலியா நீ? ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பா? யாருமா போன்ல? ஷிபுவா? சொல்லுங்க. உன்னோட திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத. போனை என்கிட்ட குடுமா, அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். போனை வேடி. ஹலோ. டே ஷிபு. ஷிபு, ஹலோ. ச்சே, அவன் பேசுறது கேட்கலையம்மா? ஆமா அத்தை, எனக்கு அவர் பேசுறது ஏதோ சரியா கேட்கல. ஹலோ. லைன்ல ஏதோ ப்ராப்ளம் போல. ஹலோ ஹலோ. சோ வாவ், செம்ம ஹாட்டா இருக்க. தேங்க்ஸ் பேபி. ஏய், ஓவரா பண்ற. ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ல. ரொம்ப பண்ணனுவே உன் ஹஸ்பண்டுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்
இவ எப்படி இருக்கா? போட்டோம். For more updates, like, comment, subscribe to our channel.